கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்காக நம்ம சகோதரிகளாக வந்து கூடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். நம்ம வேதத்தில் வந்து வேதாங்க பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு முறையும் கூட நம்ம வேதத்தில் காணப்படக்கூடிய ஸ்திரீகளை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், படிச்சுட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், மனோவாவின் மனைவி அதாவது சிம்சனுடைய அம்மாவை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படிக்கலாம். எல்லாருமே நம்ம வந்து அதிக நேரம் என்ன பண்ணியிருக்கோம், இவங்களை குறித்து நம்ம வாசிச்சிருக்கோம், தியானிச்சிருக்கோம். ஆனாலும் கூட நம்ம சத்தியங்களை திரும்ப திரும்ப படித்து ஞாபகப்படுத்துறது வந்து தேவன் வந்து பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார், விருப்பப்படுகிற தேவனாக இருக்கார். திரும்பமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த மனோவாவுடைய மனைவியோட வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு ஏதுவா நம்ம நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலிருந்து தான் இந்த மனோவின் மனைவியை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். சிம்சனுடைய அம்மாவை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஸோ இதோடைய காலகட்டங்கள் பார்க்கும்போது நியாயாதிபதி காலகட்ட ஜோஷுவாக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது, இஸ்ரேல் மக்கள் வந்து நல்ல ஒரு லீடர் இல்லாதனால அநேக பாவங்கள் செய்து என்ன பண்றாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பொல்லாப்பான வழியில தெரிந்து கொண்டு போறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, நியாயம் தீர்க்கிறார், தண்டனைகளை கொடுக்கிறார், எதிரிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். அப்புறம் ஒரு நியாயாதிபதியை எழுப்புறாரு. அப்புறம் மக்கள் வந்து கடவுளுக்கு பிரியமா ஜீவிக்கிறாங்க. அவங்க மரித்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்பமா பாவங்கள் செய்வாங்க. இப்படிதான் இந்த நியாயாதிபதிகள் காலகட்டத்துல வந்து நடந்துட்டு இருக்கோம். அப்ப ஜோஷுவாக்கு அப்புறம் ஏகுத் வராரு, பாராக் வராரு. அதுக்கப்புறம் நல்ல நியாயாதிபதிகள் அப்படின்றது பார்த்தா வேதத்துல யாருமே அந்த காலகட்டங்கள இல்லை. அவர் ஒரு 80 வருஷம் இருக்காரு. பாராக் ஒரு 40 வருஷம் மக்களை நியாயம் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நியாயாதிபதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்களை வந்து வழி நடத்திட்டு போறாங்க. அப்போ இந்த ஒரு மோசமான காலகட்டத்துலதான் மனோவாவும் அவங்க மனைவியும் வாழ்றாங்க, சரிங்களா? அப்போ இந்த ஏன்னா மக்கள் வந்து இந்த வாசிக்கிறோம் 13வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனமே வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். 40 வருஷம் நம்ம வந்து பாவம் செஞ்சு ஆண்டவர் வந்து 70 வருஷம் பாபிலோனுக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா இஸ்ரேல் மக்களை, அந்த மாதிரி அதற்கு முன்பாகவே 40 வருஷம் ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரேல் மக்கள் செய்த பாவத்தை நிமித்தம் 40 வருஷம் பெலிஸ்தரோட கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரேல் மக்களை வந்து ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த காலகட்டத்துலதான் இஸ்ரேல் மக்களை வந்து வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல நியாயாதிபதிகள் இல்லாத இந்த காலகட்டத்துலதான் இந்த மனோவாவும் அவங்க மனைவியும் வந்து வாழ்றாங்க. 2வது வருஷத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானாக ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவியின் பிள்ளை பெறாத மலண்டியா இருந்தாள். இப்ப இங்கதான் நம்ம என்ன பண்றோம், இவங்க 2 பேரை குறித்து, கணவன் மனைவியாக இவங்க 2 பேரை குறித்து நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ இங்க வந்து மனோவோட மனைவி இங்க ஆண்டவர் என் பேர் சொல்லியிருக்காரா? இல்ல. கர்த்தர் கொடுத்த பேர் என்ன, இங்க பிள்ளை பெறாத மலடி அப்படின்ட்டுதான் என்ன பண்றாரு ஆண்டவர் இங்க அவங்களோட மனைவியை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ இவங்க வந்து தான் கோத்திரத்துல வந்து இருந்தவங்க. இவங்க வந்து கணவன் மனைவியா 2 பேர் ஜீவிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாத ஒரு தம்பதியா இருக்காங்க. எத்தனை வருஷம் நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அநேக வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க, குழந்தை இல்லாத ஒரு காலகட்டத்துல இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. அப்போ அவங்களோட நமக்கு தெரியும், குழந்தை இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், ஒரு அம்மாவோடைய மனநிலைமை, அதாவது மனைவியோட மனநிலைமை எப்படி இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சிருப்பாங்க. அழுது 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 என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு ஒரு குழந்தை வேணும். அதுவும் வந்து இப்படி பெலிஸ்தருடைய கையில வந்து 40 வருஷம் ஒப்பு கொடுத்த இந்த மக்களை காப்பாற்றணுறதுக்கு ஒரு ரட்சகர், ஒரு நியாயாதிபதி வேணும். கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, சிம்சோனை வந்து இவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைய ஆண்டவர் தந்து சிம்சோன் மூலம் என்ன பண்றாரு கர்த்தர், இஸ்ரேல் மக்களை ரட்சிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருப்பாங்க,
பிள்ளைக்காக, குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் எப்படி மோசேயோடைய அம்மா வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமைகளா ஜீவிக்கும் போது இந்த மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு மகன் வேணும்னு சொல்லி ஜெபிச்சு மோசேவை பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போல கண்டிப்பா இவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா ஜெபிச்சிருந்திருப்பாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தினுடைய பதிலாக தான் என்ன பண்ணிருக்காரு, அவங்களுடைய வாழ்க்கையில சிம்சோனை வந்து கொடுத்திருக்காரு. அப்போ இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், சில சத்தியங்களை நம்ம வந்து தியானிக்கலாம். இப்போ உங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்திரீயை பார்த்துட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு இல்லையா? அதுதான் 3ல வாசிக்கிறோம். 3ல என்ன வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியாகின நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவான். இப்ப கர்த்தர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணுவ, பிள்ளை பெறாத மலடியா இருக்க நீ வந்து கர்ப்பம் தரித்து என்ன பண்ணுவ, குழந்தைய நீ வந்து பெறுவ அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாதபடிக்கு என்ன பண்றாரு, அடுத்த வசனத்துல அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கணும்ன்றத குறித்து இன்ஸ்ட்ரக்ஷனும் என்ன பண்ணிருக்காரு, அடுத்து வந்து கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு, ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்ப கர்த்தர் இங்க என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ், ஒரு ப்ராமிஸை கொடுத்து என்ன பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. உனக்கு பையன் பிறப்பான், நீ வந்து பையன் பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். எந்த விதமான ஒரு திராட்சை ரசத்தையோ தீட்டானதையோ நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு அம்மாவுக்கும் சொல்றாரு. அதே சமயத்துல நீ எப்படி இந்த குழந்தைய வளர்த்தணும், அவன் நஸ்ரேனா இருப்பான், அவன் தலையில வந்து சவரன் கத்தி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பிள்ளை முருக தேவனுக்குன்னு அவன் நசரேனா இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ கடவுள் கிட்ட இருந்து ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் வந்து என்ன பண்றாங்க, மனோவாவுடைய மனைவி வந்து பெற்றுக்கொள்றாங்க இல்லைங்களா? அப்ப நான் முன்ன சொன்னது மாதிரி கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு வந்து இங்க வந்து தேவதூதர் வந்து சொல்றாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து எப்படி வளர்க்கணும், ஒரு குழந்தைய தரப்போறேன், இந்த குழந்தைய நீங்க எப்படி வளர்க்கணும், அது கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கும், அவன் என்ன வேலை செய்வான், எல்லாத்தையும் சகலத்தையும் என்ன பண்றாரு ஆண்டவர். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் குழந்தைய கொடுக்குறாரு, ஜெபிக்கிறோம். ஆனா நமக்கு எல்லா வெளிப்பாடுகளும் நமக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அந்த குழந்தை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு, எப்படி வளர்த்தணும், ஸ்பெசிபிக்கா சொல்றேன். அவன் என்னதுக்காக ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வைத்தார், அவரோட வேலை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க குழந்தைய வளர்க்க வளர்க்க தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் திறமைகள் அடிப்படையில நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் இந்த குழந்தை இப்படி அழைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம். ஆனா சிம்சனுடைய அம்மாவுக்கு வந்து தேவன் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி இருக்காரு இல்லைங்களா, பிள்ளைய வந்து எப்படி வளர்த்தணும் அப்படின்ட்டு. அப்போ 2வது தடவை என்ன பண்றாரு ஆண்டவர், இத வந்து செகண்ட் டைம் வந்து தரிசனமாகி வந்து சொல்றாரு. அதுவும் யாருக்கு சொல்றாரு, அந்த ஸ்திரீக்கு தான் சொல்றாரு. 9வது வசனத்துல நம்ம வாசிப்போம். இவங்க போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. திரும்ப வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. யார்கிட்ட பேச, 9ல தேவன் மனோவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவன் புருஷனாகிய மனோவோ அவனுடைய இருக்கவில்லை. அப்போ என்ன பண்றா, கர்த்தர் திரும்பமா வந்து என்ன பண்றாரு, அவங்க கிட்ட பேசுறாரு, கன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ இப்படி வந்து ஒரு ரெண்டு சமயம் 2 தடவை வந்து ஒரு ஸ்திரீ கிட்ட வந்து தேவனானவர் பேசி, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை நீ இப்படி வளர்க்கணும், எதுக்காக வளர்க்கப்படணும் அப்படின்றத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் இப்படி தன்னோட வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் போது ஏன் தேவன் வந்து மனோவோட மனைவிக்கு வந்து இப்படி தேவன் வந்து சொல்றாரு. அது வந்து பார்த்து நான் வேதத்துல வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அப் டு பழைய ஏற்பாடுல முதலாவது தேவன் வந்து பேசின ஒரு ஸ்திரீ அப்படின்னா இவங்களாதான் இருப்பாங்க. எனக்கு தெரிந்து வேற யாரு இருக்காங்கன்னு தெரியல. புதிய ஏற்பாடுல மரியாள் கிட்ட ஆண்டவர் தூதனார் பேசுறாரு. ஆண்டவர் நிறைய தேவ பிள்ளைகள் கிட்ட வந்து என்ன பண்றாரு, மோசே கிட்ட பேசுறாரு, மற்ற நோவா கிட்ட பேசுறாரு. ஆனா ஸ்திரீ அப்படின்னும் போது இந்த ஸ்திரீ தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீ கிட்ட பேசுறாங்க. அப்ப இவங்க வாழ்க்கையில வந்து ஏன் ஆண்டவர் இப்படி வந்து தன்னோட திட்டத்தை வெளிப்படுத்தினார், ஆண்டவர் வந்து முதலாவதாக என்ன பண்ண ஒரு பெண்ணாகிய அந்த ஸ்திரீ கிட்ட எப்படி பேசுறது, ஏன் பேசினார் அப்படின்றது குறித்து நம்ம என்ன பண்ணலாம்,
தியானிக்கலாம். கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, தன்னோட திட்டத்தை வந்து என்ன பண்றாரு, இவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப முதலாவது அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அப்படின்னா அவங்களுடைய ஒரு காட்லியான வாழ்க்கை. அவங்க என்ன பண்ண, கண்டிப்பா ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பெண்ணா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. நம்ம வாசிச்ச எல்லா பேக்ரவுண்டும் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் 2 முறை என்ன பண்றாரு, ஸ்திரீ கிட்டதான் பேசுறாரு, நீங்க வாசிச்ச வசனத்தின் அடிப்படையில. அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்றாரு, குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். குழந்தைய கொடுத்துட்டு இந்த குழந்தை இப்படிதான் வளர்க்கணும் தேவன்றது ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வாங்கி கொள்றது வந்து பெரிய விஷயம். அதையும் தேவன் சொல்றாரு. அந்த குழந்தையோட திட்டத்தை பற்றியும் சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பேசுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க வந்து பிராக்டிக்கலா பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில நிஜமாலுமே தேவன்கிட்ட அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை அதிகமா என்ன பண்ணிருப்பாங்க, ஒப்பு கொடுத்த ஒரு ஸ்திரீயா இருந்திருப்பாங்க. அதிக நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருப்பாங்க, தன் பிள்ளைக்காக, இஸ்ரவேல் மக்களோட ரட்சிப்புக்காக, தேவனுக்கு ஒரு பிரியமா ஒரு மோசையோட எல்லா நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் குடும்பமா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கைகொள்ற ஒரு குடும்பமா அவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க. நிஜமாலுமே தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு ஸ்திரீயாக இருந்தனால்தான் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீயோட பேசியிருக்காரு இல்லையா. நமக்கு நிறைய வந்து வேதத்துல காணப்பட்டிருக்கு. தேவன் வந்து யாரோட அதிகமா பேசுறாரு, தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கும் போது, கடவுளுடைய சமூகத்துல அதிகமா தரித்து இருக்கும் போது, தேவனுக்காக வாஞ்சியா இருக்கக்கூடிய மக்களோட தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய திட்டங்களையும் பழைய ஏற்பாடுகள் நேரடியா பேசுறாரு. இப்பொழுது என்ன பண்றாரு, வேதத்தின் மூலம் பேசுறாரு. தன்னுடைய காரியங்களை வந்து என்ன பண்றாரு, ஏதாவது வழியில ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறார். அப்போ அந்த தேவனுக்கு அதிக நேரம் அவங்க கடவுள் சமூகத்துல செலவு பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் தான் என்ன பண்ணுது, மனோவோட மனைவிக்கு கிடைத்த முதலாவது ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம எந்த விதத்துல என்ன பண்ணக்கூடாது, அது பக்தியை வந்து தேவ பக்தியை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைத்து கொள்ளவே கூடாது. உலகம் எப்படி போனாலும் சரி, இப்ப பெலிஸ்தர் கையில வந்து உப்பு கொடுத்துருக்காங்க, எல்லா மக்களும் பாவம் செய்யறாங்க, எல்லாருமே பாவம் செய்யறாங்க, நம்மளை ஆள்றதுக்கு ஒரு ராஜா இல்ல, ஒரு நியாயாதிபதி இல்ல. 40 வருஷம் நம்ம வந்து பெலிஸ்தர் கையில உப்பு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம மட்டும் நீதிமானா இருந்து ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிச்சு வேதத்தை வாசிச்சு ஜெபிச்சு சட்ட நியாயப்பிரமாணங்களை கீழ்ப்படிகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சசட்டியா வந்து இருக்கக்கூடாது. நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம தேவனுக்கு பிரியமா வேதத்தை வாசிக்கிறதுல, டெய்லி ஜெபிக்கிறதுல, பிரமாணங்களை கை கொள்றதுல உண்மையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளோடையும் பேசுவார், நமக்கும் ஆண்டவர் திட்டங்களை வெளிப்படுத்துவார், நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பயன்படுத்தக்கூடிய தேவனா இருப்பார். அப்ப முதலாவது மனைவியோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது சத்தியம் என்னன்னா, நம்ம தேவ பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதத்துல நம்ம பக்தியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைத்து கொள்ளவே கூடாது. எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஸ்திரீகளா இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக, நம்மளுடைய சொந்த பக்தி விருத்திக்காக நம்ம தேவ சமூகத்துல என்ன பண்ணணும், அதிகமா தரித்திருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன் முதலாவது வந்து ஆண்டவர் அவங்களோட பேசுனதுக்கான ஒரு ரீசன். ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட நல்ல ஒரு குணம் அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க, தனக்கு தேவன் வெளிப்படுத்தின தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்றாங்க, தன் கணவனுக்கு வெளிப்படுத்தின ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. இங்க தூதன் என்ன பண்றாங்க, நம்ம வாசிச்சோம், ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்திரீ கிட்டதான் வந்து பேசுறாங்க இல்லையா. அது எதனால ரீசன் நமக்கு தெரியாது. ஒருவேளை வந்து கணவனை விட அவங்க வந்து ரொம்ப பக்தியா இருந்திருக்க சான்ஸ் உண்டு, மேபி இருக்கலாம். வந்து கணவனை விட இவங்க என்ன பண்ணலாம், அதிகமா ஒரு ஆண்டவர் பிடித்து கொண்டு ஜெபித்து வாஞ்சியோடு இருக்கக்கூடிய ஸ்திரீயா இருந்திருக்கலாம். அதனால கர்த்தர் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் தரிசனத்தை அவங்களுக்கு வந்து காண்பித்திருக்கலாம். அப்போ 6:7 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், 6வது வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவனிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு
சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பவத்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் புசியாமல் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவங்க என்ன பண்றாங்க, தன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன பண்றாங்க, கர்த்தர் என்னோட பேசினாரு அப்படின்றத வந்து சொல்றாங்க இல்லையா. அது மட்டும் இல்ல, 9:10 மறுபடியும் 2வது தூதன் வந்து தரிசனமாற 8ல வாசிச்சோம். திரும்ப என்ன பண்றாங்க, அவங்க கணவன்கிட்ட போய் சொல்றாங்க. 9:10 வாசிக்கும் போது பாருங்களேன், தேவன் மனோவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனால் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷன் மனோ அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்போ இது நீங்க சாதாரணமா நம்ம வாசிச்சுட்டு போயிடுறோம். நீங்க நல்லா உட்கார்ந்து இந்த இடத்துல தியானிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எவ்வளவு ஹம்பிளா கணவனை மதிச்சு கீழ்ப்படிஞ்சு ஒரு கனம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இந்த புருஷனுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல புருஷனை விட மனைவி வந்து கொஞ்சம் காலியா இருக்காங்க, வேதத்தை நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, வேத அறிவு அதிகமா இருக்கு. அப்படின் போது என்ன ஆகும், தன்னையறியாம ஒரு பெருமை வந்துடும். கணவனை மட்டம் தட்ட பார்ப்பாங்க. என்னதான் தேவன் பயன்படுத்துறாரு, எனக்கு தான் ஆண்டவர் வந்து ஜெபங்களை கேட்கிறார், நான் தான் ரொம்ப ஆண்டவரோட கரத்துல பயன்படுறேன்னு கணவனை மதிக்காம இருக்கக்கூடிய அநேக ஸ்திரீகள் பெண்கள் வந்து உண்டு இந்த காலகட்டத்துல. ஆனா மனோவோட மனைவி அப்படி இல்லை. தேவன் வந்து ஒரு முறை இல்லை 2 முறை வந்து ஸ்திரீ கிட்ட வந்து தன்னோட தரிசனத்தை சொல்றாரு. அது எந்த சமயத்திலுமே கணவன் கிட்ட வந்து போய் அவங்க வந்து என்ன பண்ணல, உங்ககிட்ட ஆண்டவர் பேசல, என்கிட்ட தான் பேசியிருக்க, அப்ப நான் தான் காட்லியா இருக்கேன், ஏன் உங்ககிட்ட பேசல அப்படின்னு இந்த விதத்துல என்ன பண்ணல, மனோட மனைவி வந்து அவங்கள வந்து இழிவா, தன் புருஷனை வந்து இழிவா என்னல, நான் காட்லியான ஒரு பெண் அதான் ஆண்டவர்கிட்ட பேசினான்னு பெருமை பாராட்டல. என்ன பண்றாங்க, ஹம்புலா அவங்க என்ன பண்றாங்க, தன் புருஷனுக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுவும் 2வது தடவை சொல்லும் போது சீக்கிரமா ஓடி, ஸ்திரீ சீக்கிரமா என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. தன் புருஷன்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்ற விதத்திலே நம்ம அவங்களை எந்த அளவுக்கு ஹானர் பண்றோம், எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம துரிதமா அவங்க கிட்ட சொல்றோம், அதோடைய சீரியஸ்னஸ் புரிந்து நம்ம அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்றோம்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், கணவனை மதிக்கிறோம், ஹானர் பண்றோம் அப்படின்றது அர்த்தம். சில சமயம் நம்ம என்ன பண்றோம், தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம், இப்ப அவர்கிட்ட சொல்றதுனால என்ன, கொஞ்சம் மெதுவா சொல்லிக்கலாம், இல்ல அப்புறம் சொல்லிக்கலாம், அடுத்த நாள் சொல்லிக்கலாம். சில பேர் சொல்லாமே விட்டுறாங்க. அதாவது சொல்லுனா எல்லா விஷயத்தையும் தான் ஆண்டவர் நம்மளோட பேசுற காரியங்கள், நம்ம கூட இடைப்படைகிற காரியங்கள், அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், கணவனை மதிச்சு நம்ம என்ன பண்றதுல சொல்றது இல்ல. சில சமயம் தேவன் நமக்கு ஒரு புதிய திட்டங்களை கொடுத்திருப்பாரு, நம்ம தேவன் கருத்துல பயன்பட்டிருப்போம், இல்ல தேவனுக்கு நம்மளுக்கு யாருக்கா சுவிசேஷம் சொல்லியிருப்போம், இல்ல தேவன் வந்து நம்மள ஒரு புதுவிதமா ஆண்டவருடைய வேலையில பயன்படுத்துவார், இல்ல நம்ம வேலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கணவனோட ஒரு ஸ்டெப் மேல இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் கணவனை மதிக்காம இருப்போம். அது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிந்த காரியங்களை வந்து நம்ம சீக்கிரமா சொல்றதுக்கு யோசிக்க மாட்டோம், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு அசட்டையா நினைப்போம். ஆனா இங்க மனோவோட மனைவியோட மனநிலைமை வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து ஆண்டவர் 2 தடவை, ஃபர்ஸ்ட் தடவை கூட சொல்றாங்க, 2வது தடவை போது ஏன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவரு என் புருஷன்ட்ட ஏன் சொல்லல, எதுக்கு விட சொல்லணும், கர்த்தர் என்னதான் நேசிக்கிறாரு, என்னதான் ஹானர் பண்றாரு, என்னதான் அவருக்கு பிடிச்சிருக்கு, என் புருஷனை வந்து அவருக்கு பிடிக்கல, அதனால அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்து கொஞ்சம் கூட நீங்க என்ன பண்ண முடியாது, மனோவோட மனைவியுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. அவங்க 2 தடவும் அவங்க என்ன பண்றாங்க, தன் புருஷனை மதிச்சு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் வந்து தேவன் வந்து அது எப்படி சொல்றாங்க, அவன் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத கொடுத்து என்ன பண்றாரு, இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நான் கேம்ப்லயே எடுத்திருக்கேன், ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய பர்சனல், மற்றவங்களை பத்தி சொல்றதுல வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்கலாம். எனக்கு சிஸ்டர் கூட சொன்னாங்க, எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும், சில விஷயங்கள் நம்மகிட்ட சீக்கிரட்டா சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நம்ம சொல்லும் போது அவங்க போய் அவங்க ஹஸ்பண்டை சொல்லும் போது சில பிரச்சனைகள் வரும். அது வந்து ஓகே. ஆனா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தேவன் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள்,
இப்போ எக்ஸாம்பிள் பிசிக்கலா இப்போ நம்ம சரீரத்துல வந்து ஒரு நோய் வருது, திடீர்னு ஒரு மாற்றம் வருது, ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா நம்ம சீக்கிரட்டா வச்சுக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லணும், எனக்கு இது உடம்பு முடியல, இப்படி திடீர்னு வந்து சிம்டம் வருது, இல்லைன்னா இந்த மாதிரி நடக்குது, இல்லைன்னா எனக்கு இப்போ ரொம்ப டயர்டா இருக்கு, இல்லை தூங்குறேன், சோம்பேறித்தனமா இருக்கு, இல்லைன்னா முன்ன மாதிரி நான் இல்லை, வேலை செய்ய முடியல, ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பிசிக்கலா நடக்கக்கூடிய மாற்றங்கள். சமயம் தண்ணி கொண்டு வாங்க. எமோஷ்னலா நம்ம சில சமயம் நம்ம என்ன பண்ணலாம், சில மாற்றங்கள் நமக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா. யோசிக்கிறதுல கோபம் அதிகமா வருது, இல்லை நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், இல்லைன்னா வந்து எனக்கு ரொம்ப அழுகையா வருது, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில மாற்றங்கள், எது எமோஷனலா எனக்கு என்ன என்ன நடக்குதுன்னு தெரியல, சில விஷயங்கள் எனக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. ஸோ அப்படி வரக்கூடிய மாற்றங்கள். இல்லையே, கேட்கலையா நான் பேசுறது? கேட்கலையா ஜென்சி? மியூட் பண்ணலையா நானு? அப்போ எமோஷனல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஸ்பிரிச்சுவலா நம்ம இந்த மாதிரி பைபிள் படிக்க முடியலைங்க, என்னால் ஜெபிக்க முடியல, இல்லை ஆண்டவர் வந்து நான் குவைட் டைம் எடுக்கும்போது இந்த பாவம் செய்கிற அதை குறித்து உணர்த்தினார் எனக்கு, இல்லைன்னா வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, கம்ஃபர்ட் பண்ணார், இல்லைன்னா வந்து சில வெளிப்பாடுகள் எனக்கு கொடுத்துருக்காரு, புதிய திட்டங்களை கொடுத்து, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய எல்லா விதமான ஃபிசிக்கலாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு மறைக்கக்கூடாது. மறைக்கிறதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயத்தில் மறைக்கலாம், இன்னொன்று வந்து இவருக்கெல்லாம் எதுக்கு சொல்லணும் இந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கானக்ட் பண்ணுவோம், மரியாதை இல்லாமல், ஒரு கனம் இல்லாமல், இவர்கிட்ட சொன்னால் இப்போ என்ன சொல்லாட்டேன் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கணவன் ஒரு மதிக்காததுனால நம்ம சொல்லாமல் இருப்போம். சில சமயம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹம்பிள்னஸ் இருக்காது, அவர்கிட்ட போய் இதெல்லாம் ஏன் சொல்லணும், இது என்னோட வாழ்க்கை, என்னோட லைஃப், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அப்படி இருப்போம். ஸோ எந்த விதத்துலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்ம வந்து ஒருவேளை ஹஸ்பண்டை விட நல்லா படிச்சிருக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கலாம், இல்லை மினிஸ்ட்ரியில் நம்ம இன்னும் அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருக்கும், எந்த விதத்தில் குழந்தைய வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா காரியங்களையும் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஃபேமிலியில் பார்க்கும்போது சில விஷயங்களை மறைப்போம். நம்ம அந்த கிளாஸ்ல எடுத்துட்டு இருந்தாலும் ஜஸ்ட் சொல்கிறேன், பிள்ளைங்கள் செய்கிற தப்பை நம்ம என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வந்து சொல்ல மாட்டோம். பிள்ளைங்க செய்கிற தப்பை வந்து அப்பா கிட்ட இருந்து மறைச்சிட்டு பிள்ளைங்களை காப்பாற்றுவோம் இல்லையா. இல்லைன்னா வந்து பிள்ளைகள் வந்து ஏதாவது வந்து ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்ட் கிட்ட மறைப்போம். அந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படிங்கும்போது பிள்ளைகள் செய்கிற சில சமயம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், பிள்ளை தப்பு செஞ்சு அப்பா கிட்ட இருந்து மறைச்சு பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது காப்பாற்றுறது இல்லை. பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அது பாவத்தில் வளர்ந்து அப்போ அம்மா கிட்ட இருந்தால் நம்ம ஃபேவராக என்ன பண்ணலாம், சில தப்புகள் எல்லாம் செஞ்சுக்கலாம், அம்மா சொல்ல மாட்டாங்க அப்பா கிட்ட அப்படின்றத பிள்ளைங்க வந்து என்ன பண்ணும், கத்துக்கும். அப்போ பிள்ளைங்க தவறு செஞ்சா உடனே அப்பா கிட்ட நம்ம என்ன சொல்லணும், ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க முன்னாடியே சொல்லணும், பாப்பா இந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளை இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கா, இது செஞ்சுட்டா, அது மீகிட்டா, இது பண்ணிட்டா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்தையும் கூட நம்ம என்ன பண்ணணும், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வந்து கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் அம்மா கொடுக்குற செல்லம். என்ன செல்லம், அப்பா கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிடுவாங்க, பிள்ளைகள் செய்யற தவறுகள். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போதுதான் ரெபேக்காள் வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா, ஈசாக்கும் யாக்கோபு ஏசாவும் தவறுகள் செய்வது எவ்வளவு பெரிய விளைவுகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெபேக்காள் வந்து யாக்கோபு கூட வாழவே இல்லை இல்லையா. அவன் விருப்பப்பட்ட வாழ்க்கையே வாழ முடியாம யாக்கோபோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. அதுக்கு யார் காரணம், ரெபேக்காள் தன் புருஷன்கிட்ட கணவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், வெளிப்படையா பேசி இருந்திருக்கணும். தவறுகளை வந்து அவங்கதான் தவறு செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இருவருமே நம்ம என்ன பண்ணணும், ஒன்றாக இருக்கணும். பிள்ளை வளர்ப்பிலையா இருக்கட்டும், நம்மளோட ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், இல்லை இன்லாஸ் ப்ராப்ளம், சில சமயம் நமக்கு இன்லாஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், மாமியார் பிரச்சனை பண்ணலாம், நாத்தனார் பிரச்சனை பண்ணலாம், இல்லை வேற யாராவது நம்ம கிட்ட ப்ராப்ளம் பண்ணும்போது அதையும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா நம்ம வந்து இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படையா
சொல்லணும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியாது, இருவருக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தை வந்து கட்டக்கூடிய ஒரு தேவனாகவும் கர்த்தருடைய திட்டத்துல நம்ம குடும்பத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனாகவும் காணப்படுவார். அப்போ ரெண்டாவது சத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது மனோவோட மனைவி என்ன பண்றாங்க, தேவன் தனக்கு வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் தன் புருஷனுக்கு என்ன பண்றாங்க, 2 முறையும் அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த இடத்துல எந்த ஈகோவோ எந்த ஒரு பெருமையோ அவங்க இல்லாதபடிக்கு தன் கணவனை என்ன பண்றாங்க, மதிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. மூணாவது பார்க்கும்போது சத்தியம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய குடும்பமா காணப்பட்டாங்க. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது, திரும்ப பேசுறாங்க, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ கர்த்தர் திரும்பமா வந்து வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன பண்றாங்க, தேவனை நாங்க பார்த்தோம் சொல்லிட்டு பலி செலுத்துறாங்க. 15ல இருந்து 23 வரைக்கும் நீங்க வாசிங்களா யாராவது? 15ல இருந்து 23. மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதரை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கடம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்றுபட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். அப்ப இந்த பகுதியில வாசிக்கும் போது 3 இடத்துல வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, மனோவா மனைவி அப்படின்றத வந்து இங்க வந்து அடிகோல் காட்டுறாரு. 19ல வாசிக்கிறோம், தரிசனமாயி பலி செலுத்துறேன்னு சொல்றாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தும் போது அதான் பாக்குறோம் 19ல வாசிக்கும் போது, அப்பொழுது மனோவா மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அதே மாதிரி 20ல வாசிக்கணும். 20ல என்ன வாசிக்கணும், கடைசி பாட்டுல பலிபீடத்திலும் ஜுவாலை ஏறி போனார். அதே மனோவும் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து வந்து 21, 22ல பார்க்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, 2 பேரும் மனோவாக்கும் மனைவிக்கும் காணப்படும், கர்த்தருடைய தூதனாலும் மனோவாக்கும் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்படின்னு. அப்போ இங்க பார்க்கும் போது இந்த சம்பவத்துல ஃபுல்லா 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒன்றாதான் இருக்காங்க. இதுல வந்து மனோவா மட்டும் தான் இருந்து பலி செலுத்தினார் அப்படின்னு இல்லை, இல்ல அவங்க மனைவி மட்டும் தான் இருந்தாங்கன்னு இல்லை. எல்லா சமயத்திலும் இந்த ஃபுல் இதுல பார்க்கும் போது என்ன பண்றாங்க, மனோவும் இருக்காங்க, உங்க மனைவியும் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, தேவன் யாருன்னு விசாரிக்கிறாங்க. மனைவிக்கு வந்து என்ன பண்றாங்க, கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்கு தேவையானதை பலி செலுத்தி தேவன் வந்து அந்த பலி ஏற்றுக்கொள்வது, தேவன் அங்கிருந்து மேலே ஏறி போறது, திரும்ப தேவன் அங்க இல்லை, நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்மளை சாகடிக்க மாட்டார். இந்த எல்லா விஷயத்திலுமே 2 பேரும் ஒரு மனமா ஒன்னாதான் இருக்கிறாங்க நம்ம வந்து பாக்குறோம். இந்த ஒரு காரியம் வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காரியமா காணப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண 24ல வாசிக்கும் போது, அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். இல்லைங்களா? அப்ப கர்த்தர் பேசும்போது இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. கர்த்தர் அவங்க பேசுறத கேட்கிறாங்க. கர்த்தரை பத்தி விசாரித்து அவங்களுக்கு பலியிடுறாங்க. தேவதூதர் ஏறி போனதை பாக்குறாங்க. அடுத்து நாங்க தேவதூதரை கண்டோம்னு சொல்றாங்க. இனி நாங்க சாக மாட்டோம் அப்படின்னு 2 பேரும் என்ன பண்றாங்க, சேர்ந்துதான் இந்த காரியங்களை
பாக்குறாங்கன்னு பாக்குறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் போகும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நம்ம என்ன பண்ணணும், சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், காரியங்களை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நிஜமாலுமே வந்து ஆண்டவர் அந்த மாதிரி குடும்பத்தை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப பயன்படுத்துவார், ரொம்ப பிரியப்படுத்துவார். ஆக்கிலா பிரிசிலா வாழ்க்கையும் நம்ம பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் ஆக்கிலாவை சொல்லும் போது பிரிசிலாவும் சேர்த்துதான் வேதம் சொல்லும். ஆக்கிலா பிரிசிலா நீங்க வாசிக்கிற இடத்துல எல்லாம். அப்போ கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆண்டவருக்காக காரியங்கள் செய்தாங்க. அப்போ நம்ம உலகத்துக்காக செஞ்சாலும் சரி, குடும்பத்துக்காக எது செஞ்சாலும் சரி, சபைக்காக நம்ம எது செஞ்சாலும், ஊழியங்கள் செஞ்சாலும், குட் ஒர்க்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல நம்ம சேர்ந்து உக்காந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், கணவன் மனைவின்று நம்ம சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பா அதுக்கு வல்லமை அதிகம் உண்டு. சாதாரணமா நம்ம செய்யறதை விட கணவன் மனைவியா சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குடும்பத்துல இருக்கோம், கணவன் மனைவியா சேர்ந்து நம்ம கைகோத்து நம்ம பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக, குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தோட வல்லமை வந்து கண்டிப்பா அதிகமானது. அப்போ நம்ம கணவன் மனைவியா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். வாரத்துல ஒரு நாள் நம்ம கணவன் மனைவியா சேர்ந்து என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடணும். கணவன் மனைவியா சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை உட்காந்து வாசிக்கணும், தியானிக்கணும். அதே போல நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்களை என்ன பண்றாங்க, கணவன் வந்து வேலைக்கு போறாங்க, பிஸியா இருக்காங்க, ஒய்ஃப் மட்டும் சர்ச்சுக்கு போறாங்க, பிரேயர் மீட்டிங் போறாங்க, பைபிள் கிளாஸ் போறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வந்து தேவன் என்ன பண்றாரு, அதிகமா ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கோட ரெபேக்காலோட வாழ்க்கையில பார்க்கும்போது தனித்தனியா செய்யறாங்க. அது ஆசீர்வாதமா இருந்துச்சா? ஈசாக்கு ஒரு வேலையை பண்றாங்க. தேவனுடைய திட்டம் வந்து என்னன்றது 2 பேத்துக்கு தெரியும். ஆனா வந்து என்ன பண்றாங்க, 2 பேரும் தனியா ஒரு மனம் இல்லாம ஈசாக்கு ஒரு பிளானை போடுறாரு, ரெபேக்கால் ஒரு பிளானை போடுறாங்க. 2 பேரும் தனித்தனியா பிளான் போட்டு ஒரு மனம் இல்லாதனால 2 பேரும் மகனுடைய வாழ்க்கையும் என்ன ஆச்சு, மோசமா போச்சு இல்லையா? ஏசா ஒரு பக்கம் இருக்காரு, யாக்கோபு ஒரு பக்கம் இருக்காரு. 2 பேத்துக்குள்ள இடையில பகை. யாக்கோபு எத்தனை வருஷம் போய் அங்க என்ன பண்றாரு, லாபான் கூட இருந்து கஷ்டங்களை பட்டு பிள்ளைகளை பெற்று பரதேசி மாதிரி வராரு. அம்மாவை பார்க்க முடியல, அம்மா சாவுக்கு கூட இல்ல, அப்பா கூட இல்ல, இல்லையா, சொந்த பந்தங்களோட இல்லாம ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை ஒரு பரதேசியா போய் என்ன பண்ற, வேற தேசத்துல இருக்காரு. அப்போ அதுக்கு யார் காரணம், அம்மா அப்பா இடையில வந்து ஒரு மனம் இல்லாம கடவுளுடைய திட்டம் என்னன்னு தெரிந்தும் கூட 2 பேரும் சேர்ந்து ஒரு செயல்படுத்தாதனாலதான் என்ன ஆச்சு, ரெபேக்கால் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு பாக்குறோம். அப்போ மனோவோட வாழ்க்கையில அப்படி இல்லை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம பிள்ளைகள் வளர்ப்பதா இருக்கட்டும், நம்ம சபைக்கு ஊழிய காரியங்களா இருக்கட்டும், பிரேயர் மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லையா, ஒரு நல்ல காரியங்கள் ஆண்டவருக்காக நம்ம செய்யறோம், தேவனுக்காக நம்ம கொடுக்குறோம், ஒரு கேம்ப் அட்டன் பண்றோம், எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நம்ம சேர்ந்து செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அதுல பிரியப்படக்கூடியவங்களா இப்போ ஒரு காஸ்பல் ஒரு சுவிசேஷம் சொல்றோமா, கணவனும் கூட போகணும். ஒரு தேவனுக்கு ஆராதனை செலுத்துறோமா, ஒரு பைபிள் கிளாஸ் போறோமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து போகணும். சோ அப்படி செய்யக்கூடிய அந்த இதை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகமா ஆசிர்வதிக்கிறார். எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணவனுக்கு கம்மியா பிஸியா இருக்காரு அப்படின்னு நம்ம ஒதுக்க கூடாது. எல்லாருமே நம்ம சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், காரியங்களை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப இது வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகமா ஆசிர்வதிக்கிறார். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஸ்பிரிச்சுவலா பேசும்போது மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கணவன் மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வந்து ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இப்படி வந்து குடும்பமா என்ன பண்றாங்க, கர்த்தருடைய திட்டத்தை பெற்றுக்கொள்றாங்க, பிள்ளைகளை குழந்தைய தேவனுக்கு வழி செலுத்தி பிள்ளைய என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க. அப்போ இவங்களுடைய இந்த பாட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கும்போது இவ்வளோ மனோட மனைவியோட வாழ்க்கையில நல்ல ஒரு காரியங்கள் காணப்பட்டாலும் கூட அவங்க வாழ்க்கையில சில தவறுகளும் இருந்துச்சு. கடவுள் வந்து அந்த குழந்தைய கொடுக்குறாரு, அந்த திட்டத்தை வந்து வெளிப்படுத்துறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளை வளர்ப்புல வந்து என்ன பண்றாங்க, தவறி போறாங்க. அதுவும் நம்ம படிக்கிறது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோ இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் கொடுத்த பிள்ளைய வந்து அவங்க சரியா வளர்க்காததுனால அதுக்கான விளைவுகளை நம்ம என்ன பண்றோம், சிம்ஸோட வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய தியானிச்சிருக்கோம் இல்லையா. வாலிப பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா முதலாவது என்ன பண்ணுவாங்க, சிம்சோன வாழ்க்கையை தான் எடுப்பாங்க. வாலிப பிள்ளைகள் வந்து சிம்சோனை போல இருக்கக்கூடாது, இச்சையா ஜீவிக்க கூடாது அப்படின்னு. அப்போ இங்க வந்து சிம்சோன் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அடிப்படையா நம்ம பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணல,
அவனை வந்து ஒழுங்கா வளர்த்தல அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், சைல்டுஹுட் சின்ன பிள்ளை வரைக்கும் வச்சு ஒரு சிறு மகன் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கலாம் சைல்ட் ட்ரைனிங்ல. ஆனா அவன் யூத் ஸ்டேஜ், ஒரு வாலிப வயசு வரும்போது அவன் என்ன சிம்சோன் நம்ம வாசிச்சிருக்கோம், எவ்வளவு பாவங்கள் வந்து என்ன பண்றாரு சிம்சோன் செய்யறாரு. ஒரு தேவ மனுஷன் வந்து இவ்வளவு தவறுகள் செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றாரு, தவறுகள் செய்யற. தேவன் தீட்டானதை தொடக்கூடாதுன்றாரு, இவர் என்ன பண்றாரு, செத்து போன சிங்கத்தை தொடுறாரு, அது கொடுக்குற தேன் கூட்டை சாப்பிட்றாரு. அவன் வந்து என்ன பண்றாரு, தம் அம்மா அப்பாவுக்கும் அதை வந்து என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அவங்களும் என்ன பண்றாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, மகன் வந்து தீட்டானதை தொடக்கூடாது, தீட்டானதை சாப்பிடக்கூடாது, வந்து அவன் தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து இவன் சாப்பிட்றானேன்னு அவங்க கண்டிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்படியே வந்து கொடுத்து. அதை நம்ம 14 வாசிக்கணும். 14 வந்து 14 அதிகாரத்துலலாம் வாசிக்கும் போது 1 to 5 வாசிக்கும் போது என்ன பண்றாங்க இதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஸ்திரீ ஒரு அந்நிய ஸ்திரீ போய் என்ன பண்ண, பெலிஸ்திர குமாரத்தியை கண்டு அவன் என்ன பண்றான், ஆசைப்படுறான். அப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, அதுதான் வாசிக்கணும், அது மட்டும் நான் வாசிக்கிறேன். 1 to 4 14வது அதிகாரத்துல 1 to 4 சிம்சோன் திம்னாவுக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்திரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்திரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவளை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமல்ல பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் ஜாதிகள் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றாள். அப்புறம் என்ன பண்றாங்க, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரமாய் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 5 வாசிக்கும் போது, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் அவன் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். நீ எங்க வந்து அவங்க அம்மா கண்டிச்சாங்க, முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா நின்னாங்க இல்ல, இல்லைங்களா? அப்போ சிம்சோன் வந்து ஒருவேளை தெரியல எந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க வந்து கத்த சொன்ன அந்த வசனத்தின்படி வளர்த்தாங்க நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா யூத் ஸ்டேஜ் வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம தவறிட்டாங்க. அதனால என்ன ஆகுது, ஒரு பையன் எப்படி இருக்கக்கூடாதுன்றது மொத்த ஒரு அடையாளமே சிம்சோன் தான், இல்லைங்களா? அப்போ இவர் என்ன பண்றாரு, தேவன் சொன்னதெல்லாம் செய்யல. தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அதெல்லாம் என்ன பண்றாரு, சிம்சோன் செய்யறாரு. கடைசியா பார்க்கும் போது கல்யாணம்ன்ற வரும்போது இவன் என்ன பண்றாரு, ஒரு பெலிஸ்திர ஸ்திரியை போய் வந்து கல்யாணம் பண்ணுவேன், அவ கண்ணுக்கு இன்பமா இருக்கா அப்படின்றாரு. அதை வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா லைட்டா சொல்றாங்க. ஆனா ஒத்துக்காத போது அவங்க என்ன பண்றாங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு இவங்க அம்மா அப்பா கூட என்ன பண்றாங்க, 2 பேருமே சேர்ந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம், இல்லைங்களா? அதுக்கு அடுத்து இந்த காரியங்கள் என்ன ஆயிடுச்சு, சிம்சனோட வாழ்க்கையில ஒரு பெரிய டிராஜடி. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியும் கல்யாணம் அதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, திருமணம் முடிச்சுட்டு வரும்போது சண்டை போட்டுட்டு திரும்பி வந்துடுவாரு. திரும்பி கூப்பிட போகும்போது அந்த பெண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால கோவப்பட்டு அவங்களெல்லாம் கொண்டு போட்டு பிலிஸ்தரை நிறைய பேர்த்து கொண்டு போடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வேசிக்கிட்ட போய் இருப்பாரு. அப்போ சிம்சனுடைய அந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு. அதுக்கு யாரு காரணம், அவங்க அம்மா அப்பாவுடைய வளர்ப்பு, இல்லைங்களா? அவங்க ஃபர்ஸ்டே வந்து இந்த இடத்துல கண்டிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அப்படி திருமணம் முடிக்க கூடாது மகனே, இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, ஆண்டவர் தண்டிப்பாரு, ஆண்டவர் இப்படி உனக்கு குறித்து சொல்லியிருக்காரு, இது செய்யக்கூடாது. நம்ம வந்து எப்படி ஏலிய தன் பிள்ளைய வந்து ஏலிய தன்னோட பிள்ளை ஓப்னி பினகாசை வந்து லேசா கண்டிச்சாரு இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஓப்னி பினகாசை வந்து பொண்ணு போட்டுட்டாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் லேஸ் கண்டிக்க கூட இல்லை, அவங்க சொல்றாங்க. அப்புறம் அவங்க கூட பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, சிம்சன் கூட போயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கா நின்று இருந்தாங்கன்னா, பெலிஸ்தரை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா சிம்சனோட வாழ்க்கை வந்து கண்டிப்பா வேற மாதிரி போயிருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணிருக்கோம், சிம்சனோட வாழ்க்கை போயிருக்கும். அப்போ சிம்சோனோட வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேறாம போனதுக்கும், தேவன் தான் சிம்சோனுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வழி தவறி போறதுக்கும் கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவுடைய வளர்ப்பு வந்து கண்டிப்பா முக்கியமா காணப்பட்டது. அவங்க வந்து என்ன பண்ணல, ஒருவேளை தெரியல, ஒரு பையன் செல்ல பையன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ரொம்ப செல்லமா வளர்த்திருக்கலாம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணி அதெல்லாம் கண்டு காணாம அவன் செய்யற சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்,
கண்டு காணாம விட்டு இருந்திருக்கலாம். அது பெருசாகி வரும்போது இந்த என்ன பண்ணாது, அவங்க அந்த தேன் கூட்டை எடுத்து கொடுக்கும் போது இவங்களே சாப்பிட்றாங்க. அப்பயே சொல்லியிருக்கலாம், இப்படி சாப்பிடக்கூடாது மகனே, பிரேதத்துல இருந்து எடுத்து தீட்டானதை தொடக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு. அவங்களே எங்கேயுமே வந்து அவங்க என்ன பண்ணல, சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க, அதையும் என்ன பண்றாங்க, இங்க பாருங்களா, அதை வாசிக்கிறோம் 9 வாசிக்கிறோம் 14:9. 8 கடைசியா பார்க்கும்போது, சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கையை எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவன் அறிவிக்கவில்லை. அப்புறம் என்ன பண்றோம், அவங்க பொண்ணு பார்க்க போறாங்க, அது பார்க்குறோம். அப்போ இவங்க விசாரிக்கிற, எங்கிருந்த தேன் எடுத்த, எப்படி காட்டுல கிடைச்சிச்சு, நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், இங்க எப்படி உனக்கு தேன் கிடைச்சதுன்றது எதுவுமே கேட்காம அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்தது அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் என்ன பண்றோம், அப்படிதான் இருக்கும். பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, எதை குறித்து நம்ம என்ன பண்றதில்ல, விசாரிக்கிறது இல்லை. பிள்ளைகள் செய்யற சின்ன சின்ன தவறுகளை நம்ம என்ன பண்றோம், கண்டு காணாம விட்டுறோம். அந்த விஷயம்தான் என்ன ஆகுது, பிள்ளைகள் வாலிப வயசுல வரும்போது துணிகரமா பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பயந்துக்கிறாங்க. இந்த பிள்ளையாண்ட நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர் வயதுல விடாதிருப்பான். அந்த வசனம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது சின்ன பென்சில் எடுத்துட்டு வராங்களா, ரப்பர் எடுத்துட்டு வராங்களா, கீழ்ப்படியாம இருக்காங்களா, எதிர்த்து பேசுறாங்களா, பொய் சொல்றாங்களா, அப்பயே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய தண்டனையை பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது சும்மா சின்ன தப்பு தானே, இது சும்மா எதிர்த்து பேசுறது தானே அப்படின்னு நம்ம கண்டுக்காம விடுற விஷயம்தான். பிள்ளைகள் வளர 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 என்ன ஆகுவாங்க, பெரிய தவறுகள் செய்யும் போது நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள திருத்தவே முடியாது. அதேதான் சிம்சோனோட வாழ்க்கையிலுமே நடந்தது. என்னதான் மனவோட மனைவி ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு திட்டங்களை பெற்றுக்கொண்டு வளர்த்தினாலும் கூட இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தவறி போயிட்டாங்க இல்லையா. நம்ம சிம்சோனை பத்தி வாசிக்கும் போது நிறைய வாசிக்கிறோம். அதுக்கு அடிப்படையே அவங்க அம்மா அப்பா தான் இல்லைங்களா. அவங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் வந்து யூத் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உறுதியா அவங்கள வளர்த்திருந்தாங்க அப்படின்னா சிம்சோனோட வாழ்க்கை இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையா போகாது. கடைசியில நம்ம வாசிக்கிறோம் சிம்சோன் வாழ்க்கை எப்படி போச்சு. கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூட அவர் இருந்தாருன்னு நம்ம பார்க்க முடியாது இல்லையா. நம்ம அதுதான் கடைசி அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவன் என்ன பண்றாங்க, 16 கடைசியில எல்லாம் வாசிக்கும் போது, நான் அதெல்லாம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது எப்படி ஆண்டவர் வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு சாவை வந்து அவர் பெற்றுக்கொள்றாரு, எப்படி இவ்வளவு வந்து அவர் அவமானப்படுறது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து தவறு செஞ்சிருக்காரு இல்லைங்களா. ஒரு நியாயாதிபதியா இருக்காரு, நசரேனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அவரோட கடைசி வாழ்நாள் எப்படி முடிஞ்சது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இங்க பாருங்க 16 வந்து 20, 21 வாசிக்கும் போது என்ன பண்றாங்க, அவருக்கு 2 வெண்களை அவருடைய கண்களை பிடுங்கி 21 வாசிக்கணும். பெலிஸ்தர் அவன் பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனுக்கு காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டு வைத்தார்கள். மாவரைக்கிற வேலையில எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வேலைன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லை, என்ன பண்றாங்க, வேடிக்கை பாட்டுபடி 25 வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது தான் நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். வேடிக்கை காட்டுறதுக்காக சிம்சோன் எவ்வளவு ஒரு பலசாலியான ஒரு மனுஷன், எப்படி தேவனால வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா வேடிக்கை காட்டுவதற்காக பெலிஸ்தர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு வேடிக்கை காட்டுறதுக்காக என்ன பண்றாங்க, அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவருக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார், அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். இங்க எத்தனை இடத்துல வருது பாருங்க, 27 கூட வருது பாருங்களேன். சிம்சன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீடு புருஷனாலும் ஸ்திரீலாம் நிறைய பேர் பிரபுக்களால் நிறைந்து இருந்துச்சு. 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேர் சிம்சோனுடைய வேடிக்கை அவனை வேடிக்கை காட்டுறது என்ன பண்ணிருப்பாங்க, அவனை என்னென்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேடிக்கை காட்டுறது அப்படின்னா நிக்க வைக்கிறது இல்லை. ஒரு குரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குச்சியில் அடிப்பாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, கண்ணு தெரியல அவனுக்கு. அப்போ வந்து அவன் வந்து எந்த அளவுக்கு அவன் ஒரு வேடிக்கை பொருளா கேளிக்கை பொருளா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு மோசமா சிம்சோன் போனதுக்கு காரணம் என்ன, அவங்க அப்பா அம்மாவுடைய ஒரு சைல்ட் ரைடிங்ல தவறி போன ஒரு காரியம். கடைசி என்ன பண்றாங்க,
31 வாசிக்கிறோம். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவில் எஸ்தோனுக்கு நடுவே அவன் தகப்பன மனோவின் கல்லறையில் அடக்கம் பண்ண. அதுக்கு முன்னாடி அப்பா அப்பா இறந்துட்டாங்களாட்டிருக்கு இல்லையா, இவங்களாம் இல்லையாட்டிருக்கு. அப்போ அவங்க அப்பாவோட கல்லறையில போய் என்ன பண்றாங்களே அடக்கம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ சிம்சோனோடைய நம்ம வாழ்க்கையை தியானிச்சோன்னு வச்சுக்குவோங்க, அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரண்ட்ஸ், அவங்க அம்மா அப்பா தான். அப்போ நம்ம சிம்சோனை குறித்து நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நம்ம பிள்ளையை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இதுக்கு கர்த்தர் நம்ம கையில என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பிள்ளைகளை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்த்துறோம்? சில சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன வயசுல நல்லா வளர்த்திடுவோம். குழந்தைய நல்லா வளர்த்திடுவோம். நல்லா பைபிள் படிக்கணும், ஜெபம்னு சொல்லுவோம், வைட்டமின்னு சொல்லுவோம், கீழ்ப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வளர வளர உலகத்தோட மக்களோட பழகும் போது, ஸ்கூலுக்கு போகும்போது, மற்ற பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது, உலகம் அவங்களுக்குள்ள வரும்போது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்குள்ள இழுத்துருவாங்க. அவங்களோட பேச்சு, அவங்களுடைய நடைமுறைகள், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்க ஆண்டரை சேவிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் என்ன ஆகும், கண்டிப்பா வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம உஷாரா இருக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து அந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும். சரி, இது சும்மா சின்ன விஷயம் தானே, எல்லா உலகத்துல பிள்ளைங்க இப்படிதானே இருக்காங்க, இது சின்ன விஷயம் தானே நம்ம லேசா விட்டுட்டோம் அப்படின்னா, பிள்ளைகள் வளரும் போது, யூத் ஆகும் போது, திருமண வயசு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்சோனை போல மாறத்துக்கு கண்டிப்பா சான்ஸ் உண்டு. அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஐயோ குழந்தைக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, செல்ல பிள்ளை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகள் செய்யற தவறுகளையும் பிள்ளைகள் செய்யற பாவத்தையும் கண்டு காணாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எழுந்து போறது நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை. அவங்க தேவன் எந்த சித்தத்திற்காக கர்த்தர் நம்ம கையில கொடுத்தாரோ, எந்த திட்டத்திற்காக கொடுத்தாரோ அதன் பாதையில நடத்தாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வேற டைரக்ஷன்ல சிம்சோனோட வாழ்க்கையை போல நம்ம பிள்ளைகளை வேடிக்கை காட்டக்கூடிய பிள்ளைகளா மாற போறதுக்கும் சான்ஸ் வந்து. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளை வந்து கண்ணு கருத்துமா ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், வளர்த்தணும். பிள்ளைகளை சத்தியத்தின்படி வளர்த்து சில சமயம் உலகத்துக்கு கேளிக்கையா இருக்கலாம், உலகம் கேளிக்கை பண்ண பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிள்ளைகளை குறித்து கேளிக்கைய கிண்டலும் பண்ணிட ஆண்டவர் அனுமதிச்சிடக்கூடாது. உலகம் நம்மளை வந்து என்ன இப்படி பிள்ளைய வளர்த்தலாம், என்ன இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன இப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து ஆண்டவருக்கு அது பிரியமானது. அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், உலகத்தின் பார்வையிலிருந்து பாதுகாப்பா வளர்க்கிறது பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை. அப்போ மனோட மனைவியோட வாழ்க்கையில பார்க்கும் போது அவங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. அவங்க நல்ல காட்லியா இருந்தாங்க, அவங்க தன் கணவன்ட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க, குடும்பமா 2 பேர் சேர்ந்து கர்த்தரை சேவிச்சாங்க. ஆனா அதே விஷயத்துல பார்க்கும்போது, பின்னாடி பார்க்கும்போது பிள்ளைய வந்து அவங்க என்ன பண்ணல, இஷ்டத்தின்படி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிள்ளைங்க இஷ்டத்தின்படி விடப்பட்ட பெண்ணும் பிள்ளையாண்டவனும் தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு சொல்லி வசனம் இருக்கு. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண, சிம்சோன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. இப்போ எந்த பையனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு விட்டுட்டாங்க. அது என்னாச்சு, அவங்களுக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய, கர்த்தருக்கே அவமானத்தை, ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கே ஒரு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமா இப்போ நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா திருமண வயசு வரும்போது நம்ம பிள்ளைலாம் அப்படி செய்ய மாட்டாங்க நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. இந்த காலகட்டத்துல விசுவாசிகளோட பிள்ளைகளே இன்னைக்கு என்ன பண்றாங்க, மற்றவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்கணும், படிக்கிற இடத்துல இவங்களை பிடிச்சிருக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பா வரும். அதுக்கு முன்பாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம டீச் பண்ணணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, கர்த்தர் தண்டிப்பாரு, அழிப்பாரு, நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி 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 நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அதை நம்மளுடைய கடமையா இருக்கு. ஸோ இந்த சிம்சோனுடைய அம்மாவோட வாழ்க்கையில இருந்தும் கூட இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைகளை தேவன் நமக்கு பிரியமா வளர்ப்பதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. சும்மா கேட்ட இந்த செய்திக்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம்.